ஸ்ரீ விஷ்ணு புராணம் 96ஆம் பகுதி. கேசி வதம். பிருந்தாவனத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த கேசி என்ற அசுரன் கம்சனுடைய தூதனால் ஏவப்பட்டு ஸ்ரீ கிருஷ்ணனை சம்ஹரிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் குதிரை வடிவம் கொண்டான். அவன் கிருஷ்ணன் இருக்கும் இடத்திற்கு வந்து குளம்புகளால் பூமியை இடித்து கொண்டும் பிடரி மயில்களின் நெருப்பினால் மேகங்களை குத்தியும் குதித்தோடும் திறமையினால் சந்திர சூரிய மார்க்கங்களை தாவிக்கொண்டும் பெருங்கனைப்பு செய்து அங்கிருந்த ஆயர்களை துரத்தினான். அந்த அசுர குதிரையின் கனைப்பை கேட்ட ஆயரும் ஆய்ச்சியரும் நடுங்கி பயந்து ஸ்ரீகிருஷ்ணனை சரணடைந்தார்கள். கண்ணா காத்தருள்வாய், கண்ணா காத்தருள வேண்டும் என்று கோபாலர்கள் கூவுவதை கேட்டதும் கண்ணபிரான் புன்முறுவலுடன் அவர்களை நோக்கி, கோபாலர்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம். அற்ப பலமுள்ள இந்த கேசிக்கு அஞ்சும் உங்களால் வீரருக்கு உண்டான சக்தியெல்லாம் போக்கடிக்கப்படுகின்றன. இந்த அற்ப குதிரை சும்மா கனைத்து ஆரவாரம் செய்கிறதே தவிர வேறொன்றும் இல்லை. குதிரை வடிவமெடுத்து வந்து இங்கு ஆர்ப்பாட்டம் செய்யும் இவன் ஒரு பலமற்ற அசுரன். சும்மாதான் குதித்து ஆட்டம் காட்டுகிறான் என்று கூறிவிட்டு கேசியை நோக்கி, அடே துஷ்டனே, வா வா, நான் கிருஷ்ணன் முன்பு தக்ஷ யஜ்ஞத்திலே புஷா என்பவனின் பற்களை உருத்திரன் உதிர்த்ததை போல் இப்போது உன் பற்களை எல்லாம் நான் உதிர்த்து விடுகிறேன் என்று வீர முழக்கம் செய்து கேசியிடம் சென்றான். கேசி எனும் அசுர குதிரையோ வாயை திறந்து கொண்டு கண்ணன் மீது பாய்ந்தது. அப்போது ஸ்ரீகிருஷ்ணன் தன் திருக்கையை நன்றாக நீட்டி அந்த குதிரையின் வாயினுள் கொடுக்க அந்த கையை கடித்த அசுர குதிரையின் பற்களெல்லாம் தெரித்து கீழே விழுந்தன. உள்ளே நுழைந்த கை வியாதியைப் போலே வளர்ந்ததால் அசுர குதிரையின் வாய் கிழிந்து கண்கள் பிதுங்கின. அது கால்களால் பூமியை உதைத்து கொண்டும் மல மூத்திரங்களை விட்டு கொண்டும் உடம்பு வியர்க்க பலமும் கர்ப்பமும் ஒடுங்க நின்றது. கிருஷ்ணன் தன் கையை தளர்த்தி அந்த குதிரையை இரு பிளவுகளாக பிளந்தெறிந்தான். இவ்விதமாக கேசி என்ற அசுரனை கண்ணன் அழித்ததால் கோபாலர் துதித்து மகிழ்ந்தனர். அப்போது ஆகாய மார்க்கமாக வந்த நாரத முனிவர் கேசி அசுரன் பட்ட பாடுகளை கண்டு மகிழ்ந்து சுவாமிக்கு விண்ணப்பம் செய்ததாவது: ஓ ஜெகநாதா, சகல தேவர்களுக்கும் துன்பம் செய்த கேசியை விளையாட்டாகவே நாம் சம்ஹரித்தது மிகவும் நன்று. இதுவரை நடந்திராத இந்த நராசுவ யுத்தத்தை காண்பதற்கே நான் சொர்க்கத்திலிருந்து இங்கு வந்தேன். மதுசூதனா, இந்த அவதாரத்தில் தாம் செய்த திருவிளையாடல்கள் சிறப்பு வாய்ந்தன. அந்த குதிரை அரக்கன் கனைப்பை கேட்டாலே இந்திரன் முதலிய தேவர்கள் நடுங்குவார்கள். அந்த துஷ்ட ஆத்மாவான கேசியை தாம் சம்ஹரித்து அருள் செய்ததாலேயே தமக்கு கேசவன் என்ற திருப்பெயர் வழங்கட்டும். நாளைக்கு நடக்கவிருக்கும் கம்ச யுத்தத்திற்கு நான் மீண்டும் வருவேன். உக்கிரசேனன் மகனாகிய கம்சனும் அவனை சார்ந்த மற்றவர்களும் சம்ஹரிக்கப்பட்ட பிறகுதான் பூமி பாரத்தை குறைத்தவனாவாய். கோவிந்தா, செய்வதெல்லாம் தெய்வ காரியங்கள், அதெல்லாம் தமக்கே தெரியும். தாம் பல்லாண்டு வாழ்வீராக. நான் விடைபெறுகிறேன் என்று கூறிவிட்டு தேவரிஷி நாரதர் சென்றார். ஸ்ரீகிருஷ்ணன் கோபிய கோபாலரோடு திருவாய்ப்பாடிக்கு சென்றான். 96ஆம் பகுதி நிறைவடைந்தது.